வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல். டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா, முடக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களை பொறுத்து காலதாமதம் தவிர்க்க சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை தகவலால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சுற்றறிக்கை எண் பார்த்தீங்கன்னா 4152 F1 2024 4/2/2024 வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை வந்து 2013 வந்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் பதிவாளர்கள் வந்து காலதாமதம் தவிர்ப்பதற்கு 10 வகையான அறிவுரைகளை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த 10ஐயும் நம்ம இதில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த சுற்றறிக்கை வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பதிவுத்துறை தொடர்பாக ஆவணம் பதிதல், பிறப்பிறப்பு சான்றிதழ்கள் வாங்குதல் மற்றும் வழிகாட்டி மதிப்பு இது தொடர்பான வீடியோக்களும், அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையில் மனுக்கள் எப்படி கொடுக்கறது, பட்டா மாற்றம் இது தொடர்பான விவரங்களும் வந்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்டில் கேளுங்க, அதுக்கு நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணங்கள் நீண்ட காலமாக தகுந்த காரணம் எதுவுமின்றி நிலுவை வைக்கப்பட்டிருப்பதால் ஆவணதாரர்கள் அல்லுறுவதை தவிர்த்திட ஆவணம் எந்த காரணத்திற்காக நிலுவை வைக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தினை கட்டண ரசீதில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும், தன்மை குறித்து தெளிவுரைக்காக நிலுவை வைக்கப்பட்டிருப்பின் 3 தினங்களுக்குள் தன்மை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் எனவும் உள்ளிட்ட அறிவுரைகள் ஏற்கனவே 2013 வந்த சுற்றறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதனை தொடர்ந்து வந்து மாவட்ட பதிவாளர்களுக்கு கீழ்கண்ட 10 அறிவுரைகள் வந்து பதிவுத்துறை தலைவர்கிட்டருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணப்பதிவு அலுவலரால் நிலுவையில் வைக்கப்படும் நிகழ்வுகளில் நிலுவை வைக்கப்பட்டதற்கான காரணமானது பதிவுத்துறையில் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா ஸ்டார் 2.0. அந்த மென்பொருளில் உள்ள காரணங்களை ரிமார்க் காலத்தில் குறிப்பிட வேண்டும், கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம பதிகிறோம், அது எதற்காக நிலுவை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை கண்டிப்பாக அந்த மென்பொருளில் வந்து கீழே குறிப்பிட்டிருப்பாங்க. அதை கண்டிப்பாக வந்து தெரிவிக்கணும். அந்த ரசீதில் தெரிவித்து தான் வந்து ஆவணம் பதியக்கூடிய ஆவணதாரர்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆவணதாரர்கள் கோரிக்கையின்படி தகுதியான காரணத்தின் பேரில் ஆவணம் நிலுவை வைக்கப்படுமாயின் ஆவணதாரரின் எழுத்துப்பூர்வ கோரிக்கை கடிதம் தவறாது பெறப்பட வேண்டும். இப்போது ஆவணம் பதிகிறவங்க இந்த காரணத்துக்காக நிலுவை வைங்க, நான் இதை வந்து சரி பண்ணிவிட்டு வந்து மீண்டும் இந்த டாக்குமெண்ட்டை வந்து பதிஞ்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆவணதாரர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை கடிதத்தை எழுதி வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நிலுவை வைக்கணும் அப்படின்னு வந்து இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நிலுவை ஆவணங்களை பொறுத்து 15 தினங்களுக்குள் உரிய நடைமுறைகளை பின்பற்றி தீர்வு காணப்பட வேண்டும். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பெண்டிங் வைக்கிறீங்க, நிலுவை வைக்கிறீங்கன்னா 15 தினத்துக்குள்ளே வந்து அது சரி செஞ்சு ஆவணதாரர்கிட்ட ஒன்று ஆவணத்தை பதிஞ்சு கொடுத்துருக்கணும், இல்லைன்னா ஆவணம் பதிய முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூசல் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்டா மெய்தன்மை தேவைப்படும் நேர்வுகளில் இணையவழி உறுதி செய்து கொள்ளப்பட்டுள்ள பதிவு பூர்த்தி செய்து ஆவணம் திரும்பி வழங்கப்பட வேண்டும். அதாவது பட்டா மெய்தன்மை தேவைப்படும் இணையங்களில் இணையவழியில் உறுதி செய்யப்பட்டு ஒன்று பதிவு செஞ்சு கொடுத்துடணும், இல்லை பதிவு செய்ய முடியாதுன்னு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்டா மெய்த்தன்மையை பொறுத்த வரைக்கும் இணைய வழியில் உறுதி செய்ய முடியாத இனங்கள், அதாவது நத்தம் பட்டா போன்றவைகள் வந்து முழுமையாக வந்து இணைய வழியில் வந்து வரல. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டா மெய்த்தன்மை தொடர்பான இணையவெளியில் உறுதி செய்து கொள்ள இயலாத இனங்களை பொறுத்து நத்தம் நிலங்களை பொறுத்து பட்டா மெய்த்தன்மை, அதாவது முழுமையான நத்த நிலங்கள் வந்து இணையவெளியில் வந்து கொண்டு வரப்படலை. அதோட சர்வே எண்கள், அதோட உரிமையாளர்கள் பற்றி டீட்டெயில். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளில் நாம் வந்து உரிய வட்டாட்சியருக்கு வந்து என்ன பண்ணணும்னா மெய்த்தன்மை கோரி வந்து முகவரித்து கடிதம் அனுப்பணும். ஸோ அந்த கடிதம் வந்து 2 தினங்களுக்குள்ளே வந்து நம்ம டாக்குமெண்ட் பதிஞ்சு 2 தினங்களுக்குள்ளே வந்து அதை அனுப்பணும். ஸோ நிலுவை வைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டில் இருந்து 2 தினங்களுக்குள்ளே அனுப்பிட்டு அவங்ககிட்டருந்து எந்த ரிப்ளையும் வரலைன்னா 15 தினங்களுக்கு ஒருக்கா வந்து அறிக்கை வரப்படவில்லைன்னு நினைவூட்டுதலை வந்து மறக்காமல் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இணைய வழியில் பட்டா மெய்த்தன்மை உறுதி செய்ய முடிஞ்சதுன்னா பதிஞ்சு கொடுத்துடலாம், அதில் ஏதோ தவறு இருந்துச்சுன்னா பதிஞ்சு கொடுக்க முடியாதுன்னு திருப்பி கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, பட்டா மெய்த்தன்மையை வந்து இணைய வழியில் உறுதி செய்ய முடியலை, அந்த மாதிரியான நிகழ்வுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலுவை வைக்கப்பட்ட ஆவணங்களை பொறுத்து 2 தினங்களுக்குள்ளே வட்டாட்சியருக்கு கடிதம் அனுப்பணும்.
அப்படி அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு எந்த ரிப்ளையும் வரலைன்னா 15 தினங்களுக்குள்ளே மறக்காமல் வந்து நினைவூட்டுதல் கடிதம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகளை உங்களுக்கு வந்து அறிக்கை கேட்டு வட்டாட்சியருக்கு மெய்த்தன்மை கோரி அனுப்பப்பட்ட கடிதங்களோட நகலை கண்டிப்பாக ஆவணதாரர்களுக்கும் அந்த கடித போக்குவரத்து தொடர்பான நகல்களில் வந்து அனுப்ப வேண்டும். அப்போ தான் அவங்க டாக்குமெண்ட் பற்றி என்ன நடந்துகிட்ருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, முடக்கம் செய்யப்பட வேண்டிய ஆவணத்தினை பொறுத்து மதிப்பு நிர்ணயம், கட்டட களப்பணி ஆகிய நடைமுறைகளில் உடன் பூர்த்தி செய்யப்பட்டு ஆவணம் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து 15 தினங்களுக்குள் இந்திய முத்திரைச் சட்ட பிரிவு 38 படி மாவட்ட பதிவாளருக்கு தவறாது மேல் அனுப்பப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை முடக்கம் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து எந்த காரணத்துக்காக முடக்கம் செய்யப்பட்டிருக்கீங்கன்னா, மதிப்பு நிர்ணயம், கட்டட களப்பணி ஆகிய நடைமுறைகளை உடன் பூர்த்தி செய்து, அந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரியான விவரங்களை உடன் பூர்த்தி செய்து தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து 15 தினங்களுக்குள் மாவட்ட பதிவாளருக்கு தவறாது மேல் அனுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, முடக்கம் செய்து இந்திய முத்திரை சட்ட பிரிவு 38 கீழ் ஆவணம் மாவட்ட பதிவாளருக்கு வரப்பெற்ற 15 தினங்களுக்குள் காரணம் காட்டக்கூறும் முகாந்தர அறிவிப்பு ஆவணதாரருக்கு பதிவஞ்சல் அனுப்பணும். ஸோ இப்போ முடக்கம் செஞ்ச டாக்குமெண்ட் வந்து 15 தினங்களுக்குள்ளே சார் பதிவாளர் அலுவலகத்திலேருந்து மதிப்பு நிர்ணயம், கட்டட கலப்பணி பணிகளும் முடிஞ்சு மாவட்ட பதிவாளருக்கு வந்துருச்சு. இப்போ மாவட்ட பதிவாளர் கையில் கிடைச்சதுலேருந்து அடுத்த 15 தினங்களுக்குள்ளே ஆவணதாரருக்கு காரணம் கேட்கும் குறிப்பானை வந்து அனுப்பணும். என்ன காரணத்துக்காக நாங்கள் முடக்கம் பண்ணியிருக்கோம், அந்த காரணத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அறிவிப்பானது சார்பு செய்யப்பட்டு 15 தினங்கள் கடந்து பின்வரும் ஆவணதாரிடமிருந்து முகாந்தரம் ஏதும் வரப்படவில்லை எனில் உடனடியாக நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட வேண்டும். அறிவிப்பு சார்பு செய்ததற்கான அஞ்சல் ஒப்புகையை கோப்பில் வைக்க வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட பதிவாளர் ஆவணதாரர்களுக்கு அறிவிப்பு 15 தினங்களுக்குள்ள அனுப்பிடுவாங்க. அனுப்பி 15 தினங்களுக்குள்ளே ஆவணதாரர்கிட்ட வந்து எந்த வேறு முகாந்திரமும், அதாவது எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நினைவூட்டு கடிதம் அனுப்பணும். அப்படி அனுப்பக்கூடிய நினைவூட்டு கடிதம் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பாக பதிவஞ்சல் ஒப்புகையுடன் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட். அதை வந்து நம்ம கோப்பில் இது தொடர்பான முடக்கப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான கோப்பில் பராமரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மேற்குறிப்பிட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றி இந்திய முத்திரை சட்ட பிரிவு 40 கீழ் இறுதியானை முதல் அறிவிப்பிலிருந்து 3 மாதங்களுக்குள், ஸோ இப்போ முடக்கப்பட்ட ஆவணங்களை வந்து விசாரணை செஞ்சோன்னா நம்ம மாவட்ட பதிவாளர் அலுவலருக்கு கையில் கிடைத்த நாளிலிருந்து, இந்த ஆவணம் கையில் கிடைத்த நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் வந்து இதுக்கு இறுதியானை வந்து பிறப்பிக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நல்லா நான் வச்சுங்க. மேற்கூறிய நடைமுறைகளை பின்பற்றி இந்திய முத்திரை சட்ட பிரிவு 40 கீழ் இறுதியானையானது 3 மாதங்களுக்குள்ள வந்து நமக்கு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மாவட்ட பதிவாளர் நிலைக்கு மேம்படுத்தப்பட்ட சார் பதிவகங்களில், அதாவது சார் பதிவகங்கள் வந்து சில சார் பதிவகங்கள் வந்து மாவட்ட பதிவாளர் நிலைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரியான மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களில் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் சார் பதிவாளரோ அல்லது உதவியாளரோ பொறுப்பில் வந்து இருக்கும் நிகழ்வுகளில் அந்த மாதிரியான முடக்கப்பட்ட ஆவணங்களை உரிய மாவட்ட பதிவாளர் நிர்வாகத்திற்கு நடவடிக்கைக்காக காலதாமதமின்றி உடன் அனுப்பி வைக்க வேண்டுமே தவிர பொறுப்பில் உள்ள சார் பதிவாளரோ உதவியாளரோ இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சில சார் பதிவாளர் அலுவலகங்கள் மாவட்ட பதிவாளர் அலுவலர்கள் நிலைக்கு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கும். அந்த அலுவலகங்களில் வந்து மாவட்ட பதிவாளர் நிலையில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் இல்லாத பட்சத்தில் சார் பதிவாளரோ உதவியாளரோ பொறுப்பு சார் பதிவாளராக இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டாம், உடனடியாக மாவட்ட பதிவாளர் நிர்வாகத்துக்கு அனுப்பி அவரை ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேற்கூறிய சுற்றறிக்கைகள்லாம் வந்து சரியாக பின்பற்றப்படுகிறதா, மேற்கூறிய காரணங்கள்லாம் சரியாக பின்பற்றி தான் வந்து நீங்கள் வந்து ஆவணங்கள் முடக்கம் செய்யப்பட்ட ஆவணங்களை வந்து காலதாமதமின்றி வந்து நீங்கள் வந்து ஆவணதாரர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு வந்து இந்த சுற்றறிக்கையில் பதிவுத்துறை தலைவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் காலதாமதம் தவிர்க்கணும். ஆவணதாரர்கிட்ட வந்து ஆவணங்களை வந்து அலுவலகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து என்ன ரீசனுக்காக பெண்டிங் வச்சுருக்கோன்னு ஆவணதாரர்களுக்கு தெரிவிச்சிடணும். அதே மாதிரி ஏதாச்சும் வருவாய்த்துறையில் டீட்டெயில்ஸ் வேணும்னா அது அனுப்பப்பட்ட காப்பியோட நகலையும் மனுதாரருக்கு கொடுத்துடணும். மேற்கொண்ட விசாரணைக்கு வந்து உரியவாறு பதிவஞ்சலில் கடிதம் அனுப்பி அவங்க ரிப்ளைக்காக வெயிட் பண்ணி 3 மாதத்துக்குள்ளே ஆர்டர் போட்டுடணும் அப்படின்னு தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுற்றறிக்கை வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.